ஆதிதிராவிடர் உள்ளிட்ட சாதி பெயர்களில் உள்ள பள்ளிகளின் பெயர்களை அரசு பள்ளிகள் என மாற்ற முதல்வர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் திருவள்ளூரில் நலத்திட்டம் வழங்கிய பின் தெரிவித்தார். திருவள்ளூர் அடுத்த பூண்டி நீர்த்தேக்கம் அருகே சதுரங்கப்பேட்டையில் தொல்குடியினர் வேளாண்மை திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கலந்து கொண்டு 290 பயனாளிகளுக்கு 1.76 கோடி மதிப்பிலான ஆடு, கோழி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் பயன்பெறும் வகையில் மீன் படகுகள், மீன்பிடி வலை, குளிரூட்டும் பெட்டி, மீன் விற்பனை தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு சென்று தண்ணீர் இருக்கும் இடம் தேடி மீன்பிடி படகுகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது மீனவ பெண் ஒருவரும் படகை ஓட்டி சென்றது பரபரப்பாக பேசப்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்து கிளம்பி கரைக்கு வரும்போது வெயில் அதிகமாக இருந்ததால் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரனுக்கு அவரது உதவியாளர் குடையை பிடித்து கொண்டு வர அமைச்சர் வெயிலில் நடந்தபடி வந்தது மீனவ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், தமிழகத்தில் ஆதிதிராவிடர் உள்ளிட்ட சாதிய பெயர்கள் கொண்ட பள்ளியின் பெயர்களை அரசு பள்ளிகள் என மாற்ற வேண்டும் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமை ஒரு நபர் குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், விரைவில் சாதிய பெயர்கள் அகற்றப்பட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகள் என பெயரிடப்படும் என்று, சாதிய குறியீடுகளுடன் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், திருவள்ளூர் கோட்டாட்சியர் கற்பகம், வட்டாட்சியர் வாசுதேவன், சமூக நலத்துறை வட்டாட்சியர் மதியழகன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தொல்குடி மேலாண்மை திட்டம் 5 என்ற திட்டம் சென்ற வருடம் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமாக பழங்குடி மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பெண்களுக்கான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதை 3 ஆண்டுகளில் சுமார் 15 கோடி 65 லட்சம் மதிப்பிலாக இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7000 பழங்குடியினத்தைச் சேர்ந்த மக்களுக்கு கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த தொழில்கள் இதையெல்லாம் அரசு மற்றும் அரசு சாராத தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. இந்த மேலாண்மை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி பகுதியில் இன்றைக்கு இந்த திட்டத்தை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 கோடியே 66 லட்சம் மதிப்பிலான திட்டம் 90 பயனாளிகளுக்கு மேலே நம்ம இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு திட்டமாக தான் இதை செயல்படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் IRCDS மூலமாக கிட்டத்தட்ட 90 பழங்குடியினர்களுக்கு மீன்பிடி படகு, மீன் வலை, அந்த கொண்டு போகிற அந்த வண்டி, அதோட அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி இதை ஒரு செட்டாக நம்ம கொடுக்கணும். இதன் மூலம் தொடர்ந்து ஒரு திட்டத்தை நம்ம ஒரு பயனாளிக்கு கொடுக்கறதோடு நிறுத்ததில்லை. தொடர்ந்து அதை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அதே போல் தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக 2 கோடி 2 லட்சம் மதிப்பிலான 100 பயனாளிகளுக்கு அந்த கால்நடை சார்ந்த திட்டங்களை கொடுக்குறோம். அதாவது ஒரு நபருக்கு 50 கோழி குஞ்சுகள் கொடுத்து அதற்கான தீவனங்களை கொடுத்து தொடர்ந்து கண்காணிச்சுட்ருக்கோம். அதே போல் ஆடு வளர்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பயனாளிக்கு ஆடு கொடுத்துட்டு அவர்கள் அந்த ஆட்டுக்கு தேவையான எல்லா தீவனங்களாக இருந்தாலும் சரி, அந்த மருத்துவம் சார்ந்த அந்த வேக்சினேஷன் போடுறது, இது போன்ற திட்டங்களை தொடர்ந்து கண்காணித்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே அதை தொடர்ந்து கண்காணிக்கணும். ஏன்னா ஒரு திட்டம் ஆரம்பிக்கும் போது இருக்கிற போக போக அதுக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். அதையும் களைஞ்செடுத்து அவங்களுடைய சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றங்கள் தான் முக்கியமான நோக்கம். அதே போல் தேசிய மீன்வள மரபணு பேணகத்தின் மூலமாக நண்டு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இந்த அலங்கார மீன்கள் இதற்கான பயிற்சிகளும் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர
அப்படிங்கிற முதலமைச்சரோட நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கும். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.